ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீல வாக்கில் கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோங்க. இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நம்ம பொரிக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க 4 உருளைக்கிழங்கையும். இப்போ பாருங்கள், 4 உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட போகிறோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இது இந்த உப்பு தண்ணியிலே ஊறட்டுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாங்க. உப்பு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் போல் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள், இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. உருளைக்கிழங்குல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதுவே போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சுட வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் இதில் சேர்த்துட்டு பொரிச்சிக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க இதை நம்ம பொரிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம சேர்த்ததும் இந்த மாதிரி பபிள்ஸாக வருங்க. பபிள்ஸ் எல்லாமே அடங்கினதும் நம்ம எடுத்துடலாங்க. வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகி வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கலர்லாம் நல்லா மாறி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுலேயும் நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கி சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான பொட்டேட்டோ குர்குரே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.